குடியிருப்பு பகுதிக்குள் மதுக்கடைகளை அமைத்தால் சட்டவிரோத செயல்களும் மாணவர்கள் பெண்கள் அச்சத்துடன் நடமாடும் நிலையும் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். டாஸ்மாக் கடையினுடைய அக்கிரமத்தால் அநீதியால் இங்கே இருக்கின்ற இந்த பகுதி மக்களுடைய நிம்மதி அடியோடு போய்விடும். பக்கத்திலே 3 கல்லூரிகள் இருக்கிறது. நீங்கள் வருகின்ற அத்தனை அதிகாரிகளும் எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், இந்த கடையை வருவதற்கு தடுக்க வேண்டும், நீங்களும் சேர்ந்து என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 1500 குடும்பங்களுக்கு மேலாக இங்கே குடியிருந்து வருகிறார்கள். அது குடியிருப்பு பகுதிக்கு இந்த டாஸ்மாக் கடை வருதுன்னா ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்கு. அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு அத்தனை பேருமே ஒன்றாக கூடி அந்த ஒயின் ஷாப் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் சாலை மறியல் செய்தோம். இதற்கு ஒரு சரியான முடிவு எடுக்கும் வரை நாங்கள் பின்வாங்க போறது கிடையாது. எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த பகுதியில் அந்த ஒயின் ஷாப் கடை வருவதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று இந்த வேலையில கேட்டுக்கொள்கிறேன். எங்க பகுதியில் வருது, எங்க பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்கனவே 2-3 திருட்டு நடந்திருக்கு, செயின் அறுத்திருக்காங்க, பைக் 2-3 திருட்டு போயிருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட். இதுல தப்பான தகவல்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறத நாங்க சொல்லி இருக்கோம். இது நடந்ததுதான். செயின் அறுப்பு அதிகமா நடந்திருக்கு வர வர எங்க ஏரியால. இது வந்ததுன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை, அதிகமா தான் ஆகும் இந்த பிரச்சனைகள்லாம். நெடுஞ்சாலையோர மதுக்கடைகள் மூடப்படுவதால் மதுப்பிரியர்கள் தெருக்களிலும் சந்துகளிலும் உள்ள சிறிய மதுக்கடைகளில் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் மட்டும் 5 மதுக்கடைகள் மூடப்பட்டதால் உட்பகுதிகளில் அமைந்துள்ள மதுக்கடைகளில் மதுப்பிரியர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. ஜீப் ரோட்ல மொத்தம் 5-6 ஒயின் ஷாப் வந்து இப்போ எல்லாத்தையும் மூடிட்டு லாஸ்ட் இந்த ஒரே ஒயின் ஷாப் தான் ஆகுது. இப்போ நாங்கள் அங்கேருந்து கூட எடுத்துக்க நாங்கள் எல்லாருமே இங்கே பார்த்து செம்ம கூட்டமாகுது. இங்கே ஏகப்பட்ட சண்டை ஆகிடுது. எல்லாமே ஒருத்தவங்க சண்டை போட்டு எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இதில் நாங்கள் எப்படி ஒரு ஆள் வாங்க முடியும்? எல்லாம் வந்தீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நெடுஞ்சாலை பகுதிகளில் இயங்கி வந்த 129 மதுக்கடைகளில் 88 கடைகள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மூடப்பட்டுள்ளன. இதையடுத்து நகர்ப்பகுதியில் திறந்திருந்த மதுக்கடையில் முட்டி மோதிக்கொண்டு மதுப்பிரியர்கள் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர்.